ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே உடுமண்ணே, இன்னும் எவ்வளவு தூரனே போகணும்? 2 மைல் தூரம் தான். என்னண்ணே ஆரம்பத்துல இருந்து 2 மைலுங்கிறேனே. காய்ச்சினா சரக்கு அடிக்கிற தெம்பே போயிடும் போல இருக்குண்ணே. பக்கத்துல வந்துட்டு வாங்க. அட போனே, சும்மா இதையே சொல்ற. பக்கத்துலன்ற இன்னும் எவ்வளவு தூரமோ? கொஞ்சம் அமைதியா அமைதியா பேசல, கொஞ்சம் அமைதியா இருங்க. முக்கியமான காரணம். சொல்லுங்க மேடம். கருணாகரன் சொல்லுங்க மேடம். நெத்தல அத்தனை போன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஃபண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணல. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மேடம். பணம் வேணும்னு அவன் தான் நேத்தெல்லாம் உங்களுக்கு கால் பண்ண சொல்லி ரொம்ப நச்சரிச்சான். பணம் போட்டு விட்டதும் இப்ப அமைதி ஆயிட்டான். அவனை கிளப்பி கூட்டிட்டு போறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு மேடம். மறுபடியும் அவன் எதுவும் பிரச்சனை பண்ணல? அவன் கேட்டதை நீங்க கொடுத்துட்டீங்கல்ல மேடம். இனிமே அவன் பிரச்சனையே பண்ண மாட்டான் மேடம். உங்க பிரச்சனை எல்லாம் இன்னியோட ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க. உங்க பேச்ச நம்பிதான் அவனுக்கு நான் 20 லட்சம் கொடுத்திருக்கேன். டைம்க்கு அவனை இங்க இருந்து அனுப்பி வைங்க. கண்டிப்பா மேடம், அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆமா, இப்போ எங்க இருக்கீங்க? நான் எங்க மேடம் இருக்க போறேன்? வீட்ல தான். வீட்லயா? உங்களை சுத்தி ஏதோ காத்தடிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குதே. நீங்க ஏதோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல மேடம். மொட்டை மாடியில வாக்கிங் போயிட்டு இருக்கேன் மேடம். அதான் லைட்டா மூச்சு வாங்குது மேடம். சும்மா என்னையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல கூட தான் தண்ணி கொட்டுற சத்தம் தப தபன்னு கேக்குது. நீங்க என்ன அருவியில குளிக்கிறீங்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன கருணாகரன்? அவனுடைய டிமாண்ட நான் நிறைவேற்றிட்டேன்ல. அவன் இப்ப என்ன சொல்றான்? பிரச்சனை எதுவும் பண்ணாம ஊருக்கு கிளம்பிடுவான்ல. நான் தான் சொல்லிட்டேனே மேடம், இனிமே அவனால பிரச்சனையே வராதுன்னு. நீங்க சந்தோஷமா இருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, கேர்ஃபுல். அவனை அனுப்பி வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு மேடம். என்ன சார் சொல்றாங்க? நம்ம எங்க இருக்குன்னு கேக்குறாங்களா? டேய், என்ன எப்படி போட்டு வாங்கினாலும் என்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது. குடும்பா வாங்கய்யா. ஐயா வாங்க. வர போங்க போங்க. ஐயா, இதுதான் நம்ம இடம். சார், என்ன ஊர் சார் இது? ஏதோ மலை கிராமம் சொன்னீங்க. நான் நிறைய வீடு இருக்குன்னு பார்த்தேன். இங்க என்னன்னா தனியா ஒரு குடிசை மட்டும் இருக்கு. இது உங்களை மாதிரி வர விருந்தாளிகளை கவனிச்சுக்கிறதுக்காக தனியா ஏற்பாடு பண்ண இடம். புரியலையே. டேய், நம்மள மாதிரி மூலிகை சரக்கு சாப்பிட வர்ற கெஸ்ட்டுங்களை யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்காண்டா. ஓ அப்படியா? அப்ப சரி. இந்த இடமும் ஒரு மாதிரி நல்லதா சார் இருக்கு. டேய், இடத்தை ரசிச்சதெல்லாம் போதும், நேரம் ஆகுது. கப்பு சிப்புன்னு குடிச்சு முடிச்சிட்டு திரும்ப ரொம்ப தூரம் போகணும். ஆமா. வாங்க, உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, உள்ள வாங்க. போங்க. ஐயா வாங்க. உடுமனே, கெஸ்ட் ஹவுஸ் சூப்பரா இருக்குனே. ஐயா உட்காருங்க. உட்காந்துறேன். உடுமனே, மூலிகை சரக்கு கொடுத்துருவோம். குயிலி எடுத்துட்டு வா.
மலைக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணா? ஐயோ ஆ? அந்த வெள்ள அபிராமி வேணாம், இந்த கருப்பு குயிலி தான் நமக்கு செட் ஆகும். செட் பண்ணிருவோம்.